வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒரு புது கஸ்டமரோட சாரீ. நம்ம யூடியூப் பார்த்து ரொம்ப கெஞ்சி கேட்டனால சரி கொடுங்க. எங்கள் ஊர் திண்டுக்கல்லில் இருக்காங்க, அவங்கள டீச்சர் தான். அதனால சரி ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சி தரேன்னு வாங்கியிருக்கேன். இது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேக் சைடு இடுப்போட உயரம் என்ன அளவோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, சுற்றளவு வந்து 11.5, இடுப்போட உயரம் 14.5, நெக்காகலும் 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு தான். இப்போ வந்து சாதாரண ரவுண்ட் நெக்கில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைன் வந்து ரொம்ப புதுசாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி தைச்சாங்க அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இது சுற்றில லைனிங் வச்சுட்டு சைடில் கட் பண்ணி விட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்போ ரெண்டையும் சமமாக வச்சு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ஒரே அளவாக தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஓடு தையல் போட்ட நூல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஷோல்டர் வந்து எப்பயும் போல் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்து பார்டர் கலர் மெரூன் கலரும் கோல்டன் கலரும் எடுத்திருக்கேன். இப்போ 2 தையல் போட்டுக்கலாம் ஷோல்டரில். இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸு. இப்போ கை வந்து லைனிங் வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம சன்கிரேப் கோல்டன் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். ஏன்னா டிசு காட்டன்லாம் பைப்பிங் வராது, அதுக்கு சூட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சன்கிரேப் எடுத்து வச்சுருக்கேன். உருட்டி தைச்சிடலாம். நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் இருக்க டிசைன், இந்த பார்டரில் இருக்க டிசைன் அப்படியே நம்ம வந்து நெக்லைன் பண்ண போகிறோம். இது சின்னதாக இருக்குது, அது கொஞ்சம் நம்ம பெருசாக வச்சு பண்ண போகிறோம். சன்னமாக உருட்டி தைங்க. திருப்பியே ஒரு அமுக தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். கைக்கு டிசைன் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து கைக்கு டிசைன் பண்ணுறது வந்து நமக்கு தெரியல அவ்வளோவா. அதனால் வந்து கைக்கு நான் பண்ணலை. ஏன்னா அதிலே பார்டர் இருக்குது, அதிலே டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கைக்கு நான் ஒன்றும் பண்ணலை. இப்போ ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸ் இழுத்து கொடுத்து ரொம்ப நீட்டாக பொறுமையாக ஒரே அளவாக தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நெக்கு எங்கேயாச்சும் கொஞ்சம் கூட குறையா போயிடுச்சுன்னா வந்துட்டு நமக்கு வந்து பைப்பிங் வந்து சமமாக கிடைக்காது. அதனால் தைக்கிற அளவு வந்து நீங்கள் ஒரே அளவாக தைச்சிங்கன்னா தான் அந்த பைப்பிங் நல்லா குண்டு குண்டுன்னா அழகாக ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி உருட்டி பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. அந்த பிசுறு வெளியில் வராமல் நல்லா இறுக்கி பிடிச்சி அந்த 4 மடிப்பும் ஒன்று சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். டிசைன் ப்ளவுஸ்க்கு முதல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டியதே இந்த பைப்பிங் தாங்க. பைப்பிங் நீங்கள் தரமாக கற்றுக்கிட்டிங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் பண்ணிடலாங்க. ஏன்னா பைப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். தைச்சி நீங்கள் பார்க்க அது அழகாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் வச்சாச்சு. பைப்பிங் வந்து பள்ளத்துலேயே தையல் போட்டு வாங்க. சப்போஸ் பைப்பிங் மேலே தையல் விழுந்துருச்சுன்னா யோசிக்காதீங்க, அதை பிரிச்சுட்டு தைங்க, இல்லைன்னா அது நல்லா இருக்காது. முன்னாடி பின்னாடி நம்ம பைப்பிங் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்துடுது நெக்கு. இது வந்து சில்க் காட்டன் மெரூன் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 இன்ச் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு இன்ச் கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கோல்டன் கலர் 2 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கோல்டன் கலர் வந்து உள்பக்கம் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது 2 இன்ச் அகல வச்சு எல்லாம் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துருங்க. சில நேரம் வந்து புதுசாக பண்ணுற டிசைன் வந்து புரியலன்னு சொல்லுவீங்க. இது வந்து ரொம்ப பொறுமையாக எல்லா பீஸும் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சைடு நம்ம தையல் போட்டுட்டோம், இன்னொரு சைடும் சேர்த்து 2 பக்கம் வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்படி முக்கோணமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு சைடு போட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் தையல் போட்டுக்கோங்க. எல்லா பீஸும் ஒரே அளவாக தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 கலர் வர மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணுன்னா இது பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த தையல் போட்ட 2 ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம விரித்து விட்டுறலாம் வெளியில். எல்லா பீஸும் விரித்து விட்ருங்க. பெரிய ஊசி வச்சு நல்லா வெளியில் ஷார்ப்பாக எடுத்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்து விட்டுருங்க. நல்லா அமுத்தி விட்டிங்கனாவே போதும். ஏன்னா வந்து அது டிஷ்யூ கட்டுன்றதுனால நமக்கு வந்து நல்லா படிஞ்சு கொடுக்கும். பைப்பிங் ஒன்று தான் வராது, மற்றபடி இந்த மாதிரி டிசைனுக்கெலாம் வந்துட்டு டிஷ்யூ கட்டன் நல்லாவே இருக்குங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக வர மாதிரி எல்லா பீஸஸும் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா அமுத்தி விட்ருங்க அந்த 2 மூலையும். என்ன நகை இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்ருங்க, தையல் போட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா வெளியில் எடுத்துருங்க. ஏன்னா 2 பக்கம் நம்ம தையல் இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கொஞ்சம் வெந்து வெளியில் பிரிஞ்சு வராது. நீங்கள் தைரியமாக நீங்கள் நம்ம ஊசி வச்சே வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இதோட. ஏன்னா வந்து சில நேரம் நம்ம அவசரமாக பண்ணிடுறோம், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் வந்துட்டு நிறைய டிசைன் வந்து ஒரே இது தான் நிறைய பண்ணுற மாதிரி சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து எல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு பாருங்கள், கை வச்சு கோல்டன் கலர் மேலே வர மாதிரி அப்படியே சமோசா ஷேப்பில் மடித்து விட்ருங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், கோல்டன் கலரு மேலே வர மாதிரி மேல் வாக்கில் அப்படியே மடித்து விட்ருங்க. மேலே வந்து நமக்கு மெரூன் கலர் தெரியக்கூடாது, கோல்டன் கலர் இருக்க பக்கம். ஏன்னா தெரிஞ்சிச்சின்னா வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணது தெரிஞ்சிடும். அதனால் வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த கோல்டன் கலர் மட்டும், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து கோல்டன் கலரும் இன்னொரு பக்கம் மெரூன் கலரும் இப்படி மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த கலர் வந்து நீங்கள் மேலே எடுக்கிறீங்களோ அதே தான் வந்து கடைசி வரைக்கும் வரணும். ஏன்னா மாற்றி எடுத்திங்கன்னா வந்துட்டு அது மாறி மாறி வந்துடும். அதனால் எடுக்கிற கலர் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரியே நீங்கள் ஒன்று கொண்டுட்டு வந்துடணும். அது நல்லா ஷார்ப்பாக அந்த முக்கோணம் வந்து நல்லா ஷார்ப்பாக வரணும். பாருங்கள், இப்படி தான் வரணும். இப்போ கரெக்டாக அந்த தையல் வந்து கரெக்டாக இந்த பக்கம் வந்து சரியாக வரும் உங்களுக்கு. அந்த ஷார்ப்பாக நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நின்றுக்கும். அதில் தையல் போட வேணும்னா நம்ம பாசி வைக்கும் போது அதில் ஒரு தையல் குத்திட்டு நம்ம பாசி வச்சுக்கலாம். அதனால் அது மேலே தையல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கோல்டன் கலர் மேலே தையல் போட வேணாம், போட்டால் நல்லா இருக்காது. எல்லாத்தையும் இது மாதிரி அளவுக்கு வந்து ஒன்று வச்சுருக்கேன், அதை முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஏன்னா கடைசியாக நம்ம தைக்கும்போது 1 இன்ச்சு தான் நம்ம அகலம் வைக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப வேணாம், நல்லா இருக்காது. அதனால் 1 இன்ச்சு தான் வைக்க போகிறோம். ஒரு மதிப்பாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதே அளவை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியில் நம்ம தையல் போட்டுட்டு நம்ம 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். எல்லா பீஸும் இதே மாதிரி ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், எந்த பக்கம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு கலர் எடுக்கிறீங்களோ அதே கலர் தான் லாஸ்ட் வரைக்கும் வரணும். இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பைப்பிங் மட்டும் பண்ணியிருக்கோம். உள்ளே அந்த வளைவுக்கு மட்டும் லைட்டாக உள்ளே அந்த பீஸ் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரவுண்டு வர்றதுக்கு மட்டும் அமுக தையல் போட்டுக்கோங்க. இப்போ சேம் வந்து இதில் இருக்க டிசைன் நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பைப்பிங் அந்த எட்ஜில் தான் இருக்கணும். நம்ம அந்த டிசைன் போய் உட்காரணும். உங்களுக்கு அப்படியே வச்சு ஒரே மாதிரி கொடுத்து தைச்சிட்டு வாங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். டிசைன் பண்ணால் அவ்வளோதான், ப்ளவுஸு முடிஞ்சிச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டுமே இந்த டிசைன் பண்ணலாங்க. நல்லா பொறுமையாக வச்சு தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக வரணும். அந்த வளைவெல்லாம் வந்து திருப்பி கொடுத்து நீங்கள் டிசைன் வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்படி ஸ்ட்ரைட்டாக அதை இழுத்து கொடுத்து வைக்காதீங்க. நம்ம அந்த கீழே ரவுண்டு வளைவு வருது இல்லையா, அந்த வளைவு வந்து சரியாக வளைவு வச்சு நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த பைப்பிங்கோட எட்ஜு அடையாளப்படுத்திக்கோங்க. அதிலேருந்து நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பக்கம் வந்து தைச்சிட்டு நம்ம கடைசியில் அந்த பைப்பிங் எட்ஜிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் அடிக்க டைம் இல்லை, அவசரம் அப்படின்னா நீங்கள் லேஸ் வச்சு முடிச்சு கொடுத்துட்லாங்க. ஏன்னா லேஸ் வச்ச கோல்டன் கலர் லேஸ் வச்சு முடிச்சிடலாம். ஆனால் இருந்தாலும் நமக்கு அந்த டிஷ்யூ காட்டன் வச்சு நம்ம அந்த ஃபினிஷ் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த ப்ளவுஸோட அழகே. இந்த மாதிரி வளைவு எடுத்து விட்டு நீங்கள் அழகாக கொடுத்துட்டு வாங்க. ஒன்று போல் ரொம்ப கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க. பாசிலாம் வச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு பாசி வந்து நமக்கு கோல்டன் கலர் தெரியாது, மெரூன் கலர் அந்த மாதிரி தெரியாது. இதுக்கு ஒயிட் கலர் பாசி தாங்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து இந்த சில்வர் கலர் பாசி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோன் மாதிரி, அந்த பாசி வச்சுருக்கேன் நான். இப்போ தான் வந்து முன்னாடி நெக்கு வரைக்கும் கொடுத்துர்லாங்க. எப்போ நம்ம எந்த டிசைன் பண்ணாலும் முன்னாடி நெக்கு வரைக்குமே நம்ம கொடுத்துப்படியே பழகியாச்சு. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு 4-5 பீஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணி விட்டுறலாம். கவனமாக கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது லைட்டாக ப்ளவுஸில் பட்டுச்சுனாலும் ரொம்ப சிரமமாயிரும். அதனால் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிடலாம். முன்னாடி வரைக்கும் நல்லா ஒட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம டிஷ்யூ காட்டன் வந்து கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிடலாம். ஒரே அளவாக தைங்க. 1 ஃபுட் அளவுக்கு மட்டும் அப்படியே தைச்சிங்கனாவே சரியாக வரும். 4 இன்ச் அளவு இருந்தால் போதும். நம்ம இந்த மெரூன் கலரில் கூட சின்னதாக 4 இன்ச்சில் கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம அடிச்சுக்கலாம். டிஷ்யூ காட்டன் அடிக்கிறது நம்ம 4 இன்ச் கடிச்சிங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக நமக்கு அந்த பிசுறுலாம் உள்ளே போய் அந்த நல்லாயிருக்கும். இது ரெண்டும் ஒரே அளவாக நம்ம அடித்து திருப்பிக்கலாம். திருப்பி எடுத்துருங்க.
திருப்பி எடுத்துகிட்டு 2 சைடும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த மாதிரி அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து 1 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸுக்கும் 1 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு 3 பீஸ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 பீஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் 3 பீஸ் மார்க் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்படி நம்ம மார்க் பண்ணி தைக்கிறப்போ உங்களுக்கு அளவு வந்து மாறாது, ரொம்ப கரெக்டாக ஒரே அளவாக இருக்கும். இப்படி ஒரு 3 பீஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு வளைவு கொடுக்கும். இது முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இது முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இது ஒரு பீஸ் வந்து கீழே விழுந்துருச்சு, அது நான் கவனிக்கல. அதையும் முன்னாடி வச்சு அப்படி கரெக்டாக வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். கிராஸ் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வராமல் நமக்கு வந்து கரெக்டான அளவு வந்திருக்கு. அப்படியே கரெக்டாக பிசுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நல்லா உள்ளே தள்ளி விட்டு பெரிய ஊசி வச்சு சரியாக வச்சு அமுக்கு தையல் போட்டுவாங்க. இன்னொரு தையல் பக்கத்தில். இதோடய விடலாங்க. இருந்தாலும் மெரூன் கலரில் கீழே ஒரு லைன் கொடுத்துடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கையில் ஊசி வச்சுட்டு அந்த பிசுறெல்லாம் நல்லா உள்ளே தள்ளிட்டு அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நம்ம அது வைக்கும்போது இருக்க பொறுமையோடு நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஏன்னா அவசரமாக தைக்கிறப்போ வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங் வராது. அதனால் கரெக்டாக வச்சு பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இந்த பிசுறெல்லாம் தெரியும், நல்லா உள்ளே தள்ளி தையல் போடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ மெரூன் கலர் ஒரு லைன் கொடுத்துடலாம். நூல் மாற்றிக்கோங்க, அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. இப்போ அந்த கோல்டன் கலருக்கும் இதுக்கும் ஒரு நூல் அளவு கொஞ்சம் தள்ளி மட்டும் கொடுத்துட்டு வாங்க. இது பிரட்டிட்டு அயன் பண்ணிடாதீங்க. அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வராது. அதனால் அயன் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம வைக்கலாம். அயன் பண்ணால் ரொம்ப இழுத்துக்கும். நம்ம அப்புறமா இந்த ரவுண்டு வளைவு அந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் வந்துட்டு சரியாக வளைவு கொடுக்காது. அதனால் அயன் பண்ணாதீங்க. இன்னொரு தையல் போட்டுடலாம். நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிடுங்க. நூலை எந்தளவுக்கு நம்ம கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் மேடம் சொல்லி கொடுத்தது. ஏன்னா வந்து நூல் இருந்தாவே வந்துட்டு ப்ளவுஸ் வந்து கச்ச கச்சன்னு நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் முடிஞ்சு. நம்ம பாசி வச்சிடலாம். நான் இதுக்கு வந்து கொக்கி எல்லாமே வச்சுட்டு கை ரவுண்டுக்கு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசி வைக்கிறேன்.
நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டன் கலரில் ஒரே ஒரு தையல் போட்டுட்டு, தெரியாது அது நமக்கு தையல் போட்டாலுமே தெரியாது, ஏன்னா அது ஜரி ஃபுல்லாக இருக்கனால நமக்கு தெரியாது. போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன் அப்படியே பாசி வச்சுட்டு வாங்க. 2 குத்து குத்திடலாம். கரெக்டாக அந்த பைப்பிங் ஒட்டி நமக்கு பாசி வரும். சேம் அதே மாதிரி இதுலேயும் ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து பாசி. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சமோசா டிசைன் நம்ம முடிஞ்சு. இது வந்து கண்டிப்பாக புது கஸ்டமர், எங்கள் ஊர் திண்டுக்கல். இவங்க ரொம்ப ஃபோன் பண்ணி கேட்டனால மறக்க முடியல. சரி, ஒரு செட்டு சுடிதாரும் ஒரே ஒரு ப்ளவுஸும் கேட்டிருந்தாங்க. சரி, அளவுக்காக வேணும் அப்படின்ட்டு சரி தைச்சதெல்லாம் தைச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. திருப்பிட்டு நல்லா நாட்டு போட்டு திக்க போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நல்ல கிராண்டாக இருக்கும். ப்ளெயின் சாரீ. சாரியில் ஒரு டிசைனும் கிடையாது. அது சும்மா ப்ளவுஸ் மட்டும், முந்தியும் ப்ளவுஸும் லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ளவுஸ் போட்டால் அந்த சாரீ எவ்வளோ லுக்காகவும் அழகாகவும் இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. செமையாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதான் முன்னாடி. இது பேக் சைடு பாருங்கள். அதான் சாரீ ஃபுல்லாகவே ப்ளெயின் சாரீ தான், பார்டர் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் மடித்து போட்டால் இப்படி தான் இருக்கும். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.